தவிர்க்க வேண்டும், இரட்டைகளை வீழ்த்த வேண்டும் என்று அமமுக என்கிற கட்சியை தொடங்கிய பொதுச் செயலாளர் அவர்கள் பொழுது விடிந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்துவிடும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோத்துவிடும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது, இப்படி ஜாதகத்தை கணிப்பதிலே ஒரு ஜோசியராக சமீப காலமாக அமமுக பொதுச் செயலாளர் மாறி இருப்பது ஒரு நகைச்சுவையாகத்தான் பார்க்க முடிகிறது தவிர, கற்பூரமாக காற்றிலே கரைந்து போகிற அமமுகவை காப்பாற்றுவதற்கு அமமுக கப்பலிலே பெரிய ஓட்டை விழுந்து அது மூழ்க போகிற நிலையிலே ஒவ்வொரு தொண்டராக, நிர்வாகிகளாக, தலைவராக அவரை விட்டு தப்பித்து கொண்டிருக்கிறார்களே, தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேடி தாய் கழகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்களே, அதை தடுத்து நிறுத்த முடியாத இயலாமையினாலே, விரக்தியினாலே தான் அவர் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார் தவிர அவர் பேசுவதில் 1% கூட உண்மை இல்லை. ஆகவே இன்றைக்கு அமமுக பொதுச் செயலாளர் அவர்கள் விரக்தியின் விளிம்பிலே நின்று உளறுவதை இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அதை பொருட்படுத்த போவதில்லை. ஆகவே அவர் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலத்தை கணிப்பதை விட்டுவிட்டு அவருடைய கட்சியினுடைய எதிர்காலத்தை அவர் பாதுகாப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவரை தவிர அவருடைய சுற்றி நிற்கிற தொண்டர்கள் யாரும் அவரோடு இருக்க மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையான கள நிலவரமாக இருக்கிறது. நாட்டுடைய வளர்ச்சிக்காக கடை வாங்கணும்னு சொல்லி மத்திய மாநில அரசுகள் கடை வாங்கினதுல யார் அதிக கமிஷன்? 2 பேரும் பட்டியல் அது ஒரு விவாதம் நடந்துகிட்டே இருக்குது. இந்தியாவிலே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. இந்த சுதந்திர இந்தியாவிலே அதிக கடன் வாங்கின மாநிலம், முதன்மையான மாநிலமாக எடப்பாடியார் இன்றைக்கு உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கருவூலத்தை காலி செய்துவிட்டு இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நிர்வாக திறமையுள்ள ஸ்டாலின், பொருளாதார வல்லுநர் குழுவை அமைத்த ஸ்டாலின் இன்றைக்கு கடன் வாங்குவதிலே தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்ற கிண்ண சாதனை படைத்திருக்கிறார். அதை கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்.